ட்ரெயின் வந்து ஒரு 4 நாள் பெர்மிஷன் வாங்கியிருந்தோம். ஆனா குதிரைய வந்து முதல்லே வர சொல்லிட்டோம். 100 குதிரை வர சொன்னோம். அப்போ 100 குதிரை வந்து ட்ரெயினோட ஓடுற அளவுக்கு 100 குதிரை இருக்கும். அது ஷோகேஸ்ல இருக்க குதிரை மாரி கொஞ்சம் குதிரை இது. அது நடந்து வர்றது அது மாரி. எங்களுக்கு சொன்னோம் சேசிங்ல வர மாரி வரணுன்னும்போது, இப்போ ஒரு 60 குதிரை எங்களுக்கு கிடைச்சது. இப்போ 60 குதிரைய வந்து நாங்க வந்து கொண்டு வந்து அங்க வச்சுக்கிட்டு, அத வந்து முதல்ல அவங்க வந்து ரைடர்ஸ் வச்சு அத ரைட் பண்ணோம். ரைட் பண்ணும்போது அது கன்னாபின்னான்னு அத ஓட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்களெல்லாம் வந்து 2, 3 நாள் ட்ரெய்னிங் குடுத்து, ஒரே நேர்கோட்டுல வந்து எப்படி வந்து ஒண்ணா வர்றது? இது மாரி வந்து அங்க ஒரு நல்ல இடம் இருக்கு. அதாவது வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு நல்ல ஸ்ட்ரெச்சான இடம் இருந்தது. அந்த இடத்துல வந்து நாங்க டெய்லி ரைடர்ஸ் வச்சு அத வந்து ட்ரெயின் குடுத்தோம். அப்புறம் இந்த இதுல ட்ராக்ல வந்து மத்த ட்ரெயின் போம்போது அதனோட பேரலலா அது ஓட சொல்லி, அவங்களுக்கு முதல்ல ட்ரெய்னிங் குடுத்தோம். ஏன்னா ட்ரெயின் வந்த பிறகு ரொம்ப கஷ்டமாயிடக்கூடாதுன்ட்டு, அங்க வந்து வ ஒரு நாளைக்கு காலையில ஒரு ட்ரெயின், ஈவினிங் ஒரு ட்ரெயின் வரும். அப்போ அந்த ட்ரெயின் வரும்போது, அந்த ட்ரெயினோட மேட்ச் பண்ணி இத நாங்க வந்து ட்ரெய்னிங் குடுத்தோம். அப்போ ஏறக்குறைய அது செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஃபைட்டர்ஸ் அவங்கலாம் வந்தாங்க. அது வந்து அப்போ சூப்பர் சூப்பரா கூட 2 நாள் லேட்டா தான் வந்தாரு அன்னைக்கு. ராக்கி ராஜேஷ் வந்து அன்னைக்கு அவரோட உதவியாளர். அவர் முதல்ல வந்திருந்தார். அப்போ வந்து அத வச்சு முதல்ல எல்லா ஷாட்ஸும் நாங்க எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலா நீங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. அந்த ட்ரெயின் டோட்டல் ஃபைட் வந்து 4 டேஸ்ல தான் நாங்க எடுத்தோம்.